ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஜாக்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 37 minutes இருக்கு. இந்த படத்தை ஜாமி சில்டர்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒலிவர் ஜாக்சன், ஜென்னா கோல்மேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரேசராகவும் முன்னாள் ராணுவ வீரராகவும் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, அவங்க தம்பி மட்டும்தான் அவருக்கு. ஸோ அவரை நல்லா பார்த்துக்கிட்டு வராரு. ஒரு நாள் ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் பொருள் ஒண்ணு எடுத்து தர அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் எடுத்துட்டு வராரு. அதுக்கு உண்டான பேமெண்ட்டை கேட்கிறப்போ அது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேங் சொல்லுது. அதை போய் எடுக்க போனாங்க, அந்த காசும் இல்ல. அதனால இவர் நான் பொருளை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. வந்து பார்த்தா தம்பி அந்த கேங் கடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. கேட்கும்போது அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்சது எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல அங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு சிலது நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல சீனா ஒவ்வொரு சீன் நல்லாவே இருக்கு. ஆனா ஓவராலா படமா பார்க்கும்போது பயங்கர முக்கியம் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.